குடி, நன்றாக குடி. உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நீ வாழும் சமுதாயத்துக்கும் உன்னால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றால் குடி, நன்றாக குடி. பிடி, புகைப்பிடி. உன்னுடைய நுரையீரலுக்கும் மற்றவர்களுடைய நுரையீரலுக்கும் உன்னால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றால் பிடி, நன்றாக புகைப்பிடி. இங்கே பாருமா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, உனக்கெல்லாம் சாதி சான்றிதழ் கொடுக்க முடியாதுமா. சட்டத்தில் இடம் இல்லை, போமா. ஐயா ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் 3 பிள்ளைங்களோட படிப்பும் உங்கள் கையில் தான் ஐயா இருக்குது. 2 மாதமாக நடையா நடக்கிறேன் ஐயா. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? போய் கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பார்ப்போம். போ. ஐயா ஐயா, கோர்ட்டு கேஸுன்னு போனால் 2 வருஷம் ஆயிரும் ஐயா. நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் சான்றிதழ் கொடுக்கலன்னா எங்கள் பிள்ளைங்க படிப்பெல்லாம் கெட்டு போயிடும் ஐயா. சார், நம்ம திருவங்கடம் அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டார் சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். மணிமாறன், நான் ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டுருக்கேன். இது அடிதடி சம்பவம் வராமல் பார்த்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன். பாருமா, நான் சொல்கிறது உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவன் பேர் கோட்டசாமி, முருகனை கும்புறவர். 2வது பிள்ளை பேர் பீட்டர் ஜேம்ஸ், இயேசுவை கும்புறவர். 3வது பிள்ளை பேர் முகமது சலீம், அல்லாவை கும்புறவர். இதில் என்ன பிரச்சனைனா, முனுசாமி மகன் முகமது சலீம்னு நான் ஜாதி சான்றிதழ் போட்டு கொடுத்தா என் வேலையே போயிடும். இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. என்கொயரி அது இதுன்னு அலையிறதுக்கு நான் தயாராக இல்லை. இங்கே நின்று என்கிட்ட கெஞ்சறதுக்கு பதிலாக நேராக கோர்ட்டில் போய் நீதிபதிகிட்ட கெஞ்சுங்க. அவர் சீக்கிரம் ஆர்டர் போட்டு கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு இங்கே வாங்க, இப்போ கிளம்புங்க. ஐயா, என் வீட்டுக்காரு எம்மதமும் சம்மதம்னு வாழ்ந்தவர். அதனால தான் எங்கள் 3 பிள்ளைங்களுக்கும் 3 மதத்துலேருந்து பேர் வச்சார். இது தப்பா ஐயா? தப்பு தான். இப்போ நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கீல்ல, உன் புருஷன் எந்த மதமோ அந்த மதத்தில் நீ பேர் வச்சுருந்தா இப்படி வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என் மதமும் சம்மதம்னு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. போமா, போய் நல்ல வக்கீலை பிடிச்சி கேஸை நடத்து, போ. ஐயா, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் கலப்பு திருமணத்தை ஆதரித்து சட்டம் போட்டாங்க. அப்படி சட்டம் போட்டவங்க கலப்பு திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லாமலா போயிருப்பாங்க? இப்போ நீ சொன்ன 3 பேரோட அந்த ஈரோட்டு கிழவனையும் சேர்த்துக்க. இந்த 4 பேரால தான் நல்லா இருந்த தமிழ்நாடு நாசமாக போச்சு. வாய முடுங்கய்யா. அந்த 4 பேரால தான் நாசமாக போன தமிழ்நாடு இப்போ நல்லா இருக்கு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்குது, கவர்மெண்ட் வேலைக்கு போகுது, தன்மானத்தோட வாழ்கிறோம் ஐயா. அது சரி, உன் புருஷனுக்கு தான் புத்தி இல்லைன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது. கூறு கட்டவனுக்கு பொண்டாட்டி ஆயிருந்தா யாரு கூறு கட்டவன்? என் புருஷனா கூறு கட்டவன்?
நீ கூறு கட்டவன், உன்னை பெத்தான உன் அப்பன் அவன் கூறு கட்டவன். என் புருஷன் எப்பேற்பட்ட அறிவாளி தெரியுமா? அவர் முன்ன நின்னு பேசுற தகுதி கூட உனக்கு கிடையாது. அவர் கால் தூசி கூட நீ பெற மாட்ட. இந்த உலகத்துக்கே புத்தி சொல்லிட்டு வந்தவர் என் புருஷன். அவரை பார்த்து கூறு கட்டவங்கிற, அறிவு கட்டவங்கிற. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நீ அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போயிருப்ப. உன்னை பொங்கல் பண்ணி சாப்பிட்டிருப்பாரு. என் புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் பெரிய மகான். அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் என்னன்னு கேட்குறேன். மிஸ்டர் திருவேங்கடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். சார், இந்த பொம்பளைக்கு 3 பிள்ளைங்க. மன்னிக்கணுமா, அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்கன்னு சொல்லுங்கள். அரசு அதிகாரிங்க பொம்பளைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ சொல்லுங்கள். சார், இந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க. மொதல் பிள்ளை பேர் நம்ம மதத்தில் இருக்குது, 2வது பிள்ளை பேர் கிறிஸ்டின் மதத்தில் இருக்குது, 3வது பிள்ளை பேர் முஸ்லீம் மதத்தில் இருக்குது. இந்த அம்மாவுக்கு நான் எப்படி சார் சாதி சான்றிதழ் தர்றது? அதுக்காக என் வீட்டுக்கார அறிவு கெட்டவன்னு சொல்லுவியா? என் வீட்டுக்காரு முனுசாமிங்கிற பேரை கேட்டா இந்த தமிழ்நாடே கையெடுத்து கும்பிடும் தெரியுமா? யாரு இந்த சாதி மறுப்பு பேச்சாளர், பிரச்சார பீரங்கி முனுசாமியா? ஆமாங்க ஐயா, அவர் தான் என் வீட்டுக்காரரு. ரொம்ப சந்தோஷமா, உட்காருங்கம்மா. மிஸ்டர் திருவேங்கடம், இந்த அம்மா வீட்டுக்காரர் பேரு கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் போயிருக்கு. ஏன் தெரியுமா? சாதி மறுப்பு, சாதி வெறுப்பை பற்றி 5000 பொதுக்கூட்டங்களுக்கு மேலே பேசியிருக்காரு. சாதிகளும் மதங்களும் இருக்கிற வரைக்கும் இந்தியா ஒருபோதும் வல்லரசு ஆக மாட்டாதுன்னு பேசுவார் பாருங்க. அந்த பேச்சில் தீப்பொறி பறக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் நீங்கள் முதலமைச்சரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். ஆனால் இவங்க வீட்டுக்காரர் கோட்டைக்கு போனார்னா டாக்டர் கலைஞரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இவரை பார்த்து பேசிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கானவர். பாவம், கேன்சரில் போயிட்டார். அதுக்காக முனுசாமி மகன் முகமது செல்வம்னு சொல்லி நான் எப்படி சார் ஜாதி சான்றிதழ் கொடுக்குறது? நாளை பின்ன டிபார்ட்மெண்ட் என்கொயரி கோர்ட்டு கேஸுன்னு வந்தால் யார் சார் அலையிறது? போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்து சாதி சான்றிதழ் கொடுக்கலாம். மிஸ்டர் திருவேங்கடம், இது சாதாரண சின்ன விஷயம். இதுக்கு எதுக்கு கோர்ட் ஆர்டர்? தேவையில்லை. ரெக்கார்ட் ரூமில் 6ஆம் நம்பர் பீரோவில் மீனவ சமுதாயத்துக்குன்னு ஒரு அடிக்கட்டு இருக்குது. அதுலேருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு சாதி சான்றிதழ் போட்டு கொடுங்க. சார், முனுசாமி மீனவர் இல்லையா சார்? கூலின்னு போட்டு கொடுங்க. எந்த ஒரு சட்ட சிக்கலும் வராது. ஏன்னா மீனவ சமுதாயத்து குடும்பங்களில் தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்வாங்க. மணிமாறன் சார், இதோ வந்துட்டேன். மீனவ சமுதாயத்து அடிக்கட்டிலிருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு சாதி சான்றிதழ் போட்டு கொடுங்க. திருவேங்கடம், என்னுடைய அறைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்குமா நன்றி எல்லாம்? நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். போயிட்டு வாங்கம்மா. மிஸ்டர் திருவேங்கடம், இந்த ஒரு மாசத்துல இது 6வது சம்பவம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பொதுமக்கள் ஏன் உங்ககிட்ட மட்டும் சண்டை போடுறாங்க? சார், என் மேலே எந்த தப்பும் இல்லை சார். அந்த பொம்பளை தான் நீ ஒரு கூறு கட்டவன், உங்கள் அப்பா ஒரு கூறு கட்டவன் சொல்லி திட்டினாங்க சார். அதனால தான் நான் கோவப்பட்டேன் சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஆம் அப்சல்யூட்லி ஆல் ரைட் சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல திருவேங்கடம். சார், நேரம் நீங்கள் மட்டும் வராமல் இருந்தா அந்த பொம்பளைய அரசாங்க அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு சொல்லி செக்ஷன் 353 உள்ளத்துக்கு போட்டுருமா சார். தப்பிச்சுக்கிட்டா. மிஸ்டர் திருவேங்கடம், பொதுமக்களுக்காகத்தான் அரசு ஊழியர்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் அரசாங்கம் நமக்கு சம்பளம் கொடுக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி திருவேங்கடம்? இந்த மாதம் நீங்கள் சண்டை போட்ட 6 பேருமே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் தான். அந்த சமுதாய மக்கள் மேலே அப்படி என்ன வெறுப்புணர்வுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா திருவேங்கடம்? சார், நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். இந்த முனுசாமிக்கு 3 பிள்ளைங்க சார். மூத்தவன் பேர் கோட்டச்சாமி, அவனுக்கு இந்தியாவில் இருக்க தகுதி இருக்குது. 2வது பையன் பேர் பீட்டர் ஜேம்ஸ், அவன் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன். 3வது பையன் பேர் முகமது சலீம், அவன் பாகிஸ்தான்லையோ சவுதி அரேபியாவிலையோ இருக்க வேண்டியவன். இது இந்தியா சார். இங்கே நீங்களும் நானும் தான் இருக்கணும். மற்றவங்களெல்லாம் இந்தியாவை விட்டே வெட்டி அடிக்கணும் சார். மற்ற மதத்துக்காரங்களுக்கு சான்றிதழ் கொடுக்காம இப்படி இழுத்து அடித்தாதான் புத்தி வரும் சார். ஒன்று நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஜாதி சான்றிதழ் கூட வாங்க முடியும்னு சொல்லி எல்லாரும் நம்ம மதத்துக்கு வந்துடுவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம மதம் பிடிச்சிருக்கு. யார் யார் எந்த நாட்டில் வாழணும்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யார், நான் யார்? இந்தியாவில் எல்லா மதத்தினரும்
தங்களுடைய சுய அடையாளத்தோட சுதந்திரமா வாழலாம்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுதே. இந்திய அரசியல் சட்டத்தை குப்பையில் போடுங்க சார். அதில் சுயராஜ்ய கருத்தும் இல்லை, ராமராஜ்ய கருத்தும் இல்லை. இந்த நாட்டில் நம்ம மதத்துக்காரங்க மட்டும்தான் சார் இருக்கணும். இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக நம்ம ஆட்கள் மட்டும் இல்லாம மற்ற மதத்துக்காரங்களும் போராடி இருக்காங்களே, அப்ப அவங்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல. அட, நம்ம நாட்டோட தேசிய கொடியை வடிவமைச்சதே ஒரு இஸ்லாமிய பெண்மணின்னு வரலாறு ஊறுதே. சார் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களை ஆண்டி இண்டியன் தேசத்துறைன்னு முத்திரை குத்துருவாங்க சார். பாகிஸ்தான்ல இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு ரொம்ப பேர் நம்ம மதத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். சார் ஆயுதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம மதத்தை காப்பாற்ற ஆயுதம் ஏந்தி போராடுவோம். நீங்களும் வாங்க சார். மிஸ்டர் திருவேங்கடம், எனக்கு அழுகிறதா சிரிக்கிறானுங்கிறதே தெரியல. காமெடி பண்ணாதீங்க, போங்க போய் வேலையை பாருங்க. வணக்கம் சார், போயிட்டு வரேன் சார். வரேன் சார். சார் கேட்டிங்களா சார்? நம்மகிட்டயே என்ன பேச்சு பேசுகிறான் சார். கேட்ட வேணும். திருவேங்கடம் ஒரு மனநோயாளி ஆயிட்டார். ஒரு மதவெறி சித்தாந்தத்துக்கு அடிமை ஆயிட்டார். சாதி மதம் பார்க்காம பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இந்த இடத்துல திருவேங்கடம் மாதிரி ஆளுங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. அவர் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காருல்ல? ஆமாம் சார். சேங்ஷன் பண்ணிடுங்க சார். அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடியும் சார். ஏன்னா அவங்க ஊரில் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சொந்த ஊர் ஜனங்கிட்ட தர்ம அடி வாங்கினாதான் சில வியாதிகளும் சில மத பைத்தியங்களும் குணமாகும். அதிகாரத்தில் இருக்கிற திருவேங்கடம் மாதிரி ஆளுங்களை களையெடுத்தாதான் இந்தியாவில் உண்மையான ஜனநாயகம் மலரும். ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா சார்? புரியுது சார், புரியுது. இன்னைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். இன்னைக்கே உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கையில் கொடுங்க. ஓகே சார், ஓகே சார். நன்றி சார், நன்றி நன்றி. இந்திய ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்கின்ற பணநாயகமும் மதநாயகமும் வேரோடு அழிக்கப்பட வேண்டும். இளம் பிஞ்சுகளுக்கு சாதி என்றால் என்ன, மதம் என்றால் என்ன என்று தெரியாத ஓர் புதிய சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். இப்படிக்கு அன்பரசன் கிட்டு.